ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய பகைவர்கள் கிட்ட கூட அன்போட நடந்துக்கோங்கன்னு ஏசுபிரான் சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தைகளை அவர் சொன்னது வெறும் ஒழுக்க நெறிக்காக மட்டும் கிடையாது. இதுல உங்க வியாதிகளுக்கான மருந்தும் இருக்குது. 100க்கு 90 முறை மன்னியுங்கன்னு அவர் சொன்னதுக்கு காரணமே உங்க இதயத்தை பாதுகாக்கிறதுக்காகத்தான். உங்களுடைய வியாதிகள்ல இருந்து நீங்க குணமாகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஒரு சின்ன ஸ்டோரியை நான் இப்போ சொல்ல போறேன், கேளுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகமா கோபப்படுற நபர் ஒருத்தர் இருந்தாரு. அவரு ஒரு ஹோட்டல் நடத்தினாரு. அந்த ஹோட்டல் எம்ப்ளாயீஸ்ட எப்பவுமே பயங்கர கோப உணர்வோட தான் அவர் நடந்துப்பாரு. இந்த முதலாளி ஒரு நாள் ஒரு எம்ப்ளாயி செஞ்ச சின்ன தவறுக்காக பயங்கரமா கோபம் அடைஞ்சு அவரை நான் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஒரு கன்னை எடுத்துட்டு விரட்டினாரு. பயங்கரமான கோபத்தோட அவர் விரட்டினதால அவருக்கு சடனா மாரடைப்பு ஏற்பட்டு அங்கேயே சுருண்டு விழுந்து மரணம் அடைஞ்சாரு. இந்த ஒரு சின்ன ஸ்டோரியில இருந்து நீங்க கத்துக்க வேண்டியது என்னன்னா, பயங்கரமான கோபத்தோடவே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இதய கோளாறு வரப்போகுது. உங்க இதயத்தை காப்பாத்துறதுக்காக தான் ஏசுபிரான் உங்க பகைவர்களை 100க்கு 90 முறை மன்னிங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பிடிக்காத பகைவர்களை பத்தி சிந்திக்காதீங்க. உங்க ஆழ் மனசுக்கு சுய கட்டளைகள் மூலமா இந்த பயிற்சியை செய்யுங்க. மறப்போம், மன்னிப்போம், விலகுவோம்னு உங்க ஆழ் மனசுக்கு நீங்களே அடிக்கடி சொல்லுங்க. இந்த காலத்துல பல மனிதர்கள் மனசுல அன்புங்கிறதே இல்லாம மற்ற மனிதர்களை பார்த்து போட்டி பொறாமப்பட்டு வெறுப்புணர்வோட தான் வாழ்றாங்க. அந்த மாதிரி நபர்களுடைய வெறுப்புணர்வு அவங்களுடைய இதயத்தை தான் பாதிச்சு வாழ்நாளை குறைக்க போகுது. இந்த வெறுப்புணர்வு நீங்க விடணும். உங்க கோபத்தை விடணும்னா ஒவ்வொரு முறையும் எப்பெல்லாம் உங்க பகைவர்கள் மேல உங்களுக்கு கோபம் வருதோ அப்பெல்லாம் மறப்போம், மன்னிப்போம், விலகுவோம்னு உங்க ஆள் மனசுக்கு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க மனசு ரிலாக்ஸ்டா இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. மனிதா, அன்பு என்னும் அற்புத மருந்து உன் இதயத்தை பாதுகாப்பதற்காகவே இறைவனால் உனக்கு கொடுக்கப்பட்டது. மாறாக கோபம் மற்றும் வெறுப்பு உன் இதயத்தை சீக்கிரம் பழுதாக்கவே சாத்தானால் தரப்பட்ட விஷ உணர்வுகள். இதை புரிந்து கொண்டு உன் கோபம் மற்றும் வெறுப்புணர்வுகளை விட்டுவிடு. நித்தமும் நிம்மதியாய் வாழ வழி பிறக்கும். நன்றி, வணக்கம். நான் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க உங்க வாட்ஸ்அப்லயே பார்க்கலாம். ஒரு புது வீடியோ நான் பப்ளிஷ் பண்ண உடனே டைரக்டா அந்த வீடியோவோட லிங்க் உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும். அதுக்காக வாட்ஸ்அப்ல ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கம்யூனிட்டி லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த கம்யூனிட்டியில ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.